இன்னொன்னு சொன்னேன், பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் இன்னைக்கு சட்டமன்ற கூட்ட நிகழ்வுகளை நேரலையில பாக்குறாங்க. அரசியல்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. சட்டமன்றம்னா என்ன, லோக்சபா என்ன, ராஜ்யசபா என்ன, ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம தளபதி முதலமைச்சர் ஆன உடனே தாங்க தெரியுது சட்டமன்றம்னா என்ன, அவையில என்ன பேசுறாங்க, அது எப்படி செயல்படுது, மசோதானா என்ன, பட்ஜெட்னா என்ன, ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி சட்டப்பேரவையில எடுத்து சொல்றாங்க, அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்குது. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லார் வீட்டுலயும் ஒண்ணு கிரிக்கெட் ஓடும், இல்ல பிக் பாஸ் ஓடும், இல்ல சீரியல் ஓடும். இப்படி ஓடுன டிவி எல்லாம் இன்னைக்கு சட்டசபைய லைவ்ல பாக்குற மாதிரி இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? ஒரே ஒரு மனிதன், நம்ம தளபதி முதலமைச்சர் விஜய் மட்டும்தான். இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தளபதியால மட்டும்தான் இன்னைக்கு இளைஞர்கள் சட்டப்பேரவையும் அரசியலையும் கத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.